வந்துடும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதில் மாதிரி கேட்டு பண்ணும்போது, இந்த மாதிரி நடந்ததுங்க. நான் இந்த மாதிரி டெய்லி மருந்து கொடுத்தேன். அந்த மருந்து நீங்கள் குடிக்கல. அந்த பால் மருந்து கலந்த பால். அதனால் நான் புத்துல விட்டுட்டேன். அதனால் இப்படி வந்துட்டேன்னு சொல்லும்போது, புத்துல விட்டதுனால நான் வந்தேன்னு அவன் ரீசன் சொல்கிறான். தக்ஷன் என்ன சொல்கிறான், நானாக வரல. டெய்லி எத்தாந்து இந்த வீரியமான மருந்து கலந்த பாலை புத்துல விட்டதுனால நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னான்னு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு புத்தி தெரிஞ்சுது. யாருக்கு? துரியோதனுக்கு புத்தி தெரிஞ்சது. நமக்கு வெளி பிரச்சனை, ராஜ்ய பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒழுங்காக தாம்பத்தியம் நடத்தி இருக்கணும். நடத்தாமல் விட்டது நம்ம தப்பு தான்னு அவன் மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்டவொடனே பானுமதியை மன்னிப்பு கேட்க அவனை மன்னிப்பு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், ஆனால் என்னை சாந்தப்படுத்தணும்னா நீ டெய்லி என்ன பண்ணணும், இது இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட புத்துக்கு பால் விட்டாக்கா அவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். தாம்பத்தியம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்தலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் இது ஆண்கள் ஊற்றுறதில்ல. நாகதோஷத்தை ஆண்கள் எத்துமே பால் ஊற்றுறதில்ல. பெண்கள் நாகதோஷம் உள்ள பெண்கள் புத்துக்கு பாம்பு புத்துக்கு பால் வாத்துனா பாம்பு குடிக்காத அறிவியல் ரீதியாக நாத்திகர்கள் பேசுவாங்க, டாக்டருங்க பேசுவாங்க, நீயா நானில் சொல்லிப்பாங்க, எல்லாம் உண்டு. ஆனால் இந்த தத்துவம் தாத்பரியம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது இதெல்லாம் நம்மளுடைய தேவர்களுக்குள்ள இருந்தது இல்லையா? மனுஷர்களுக்கே இருந்தது. அன்றைக்கெல்லாம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டாங்க. வாக்கு மாறாதனால தான் ராமாயணம் நடந்த, மகாபாரதம் நடந்தது. வாக்கு மாறாதனால தான் தசரதன் தன்னோட வாக்கை மாற்றிக்காதனால தான் ராமாயணம் நடந்தது. வாக்குக்கு அவ்வளோ பலம். அங்கெல்லாம் டாக்குமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அதை ரிஜிஸ்டர்லாம் பண்ணி 10 பேர் விட்னஸ்லாம் போட்டதெல்லாம் கிடையாது. வாக்கு கொடுத்தா கொடுத்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வாக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த தக்ஷகன் நாகதோஷத்தை போக்குற சக்தியை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால இன்றும் பெண்கள் பாம்பு புற்றிற்கு பால் வாக்குறது காரணமாக இருப்பது இந்த பரிகாரம். ஏன் அப்படின்னா இதுதான். இதை நம்ம மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், பாமரத்தனம் எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஆனால் பின்னாடி புராண கதை இருக்குது. அப்படி இந்த மாதிரி பண்ணால் நம்ம செஞ்சிரோன்னு வாக்கு கொடுத்துருக்குறான் தக்ஷகன். பாம்போட அரசனே நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? வாக்கு கொடுத்துருக்கான். தாம்பத்திய பிரச்சனை, குடும்ப அந்யோன்யம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாக்கு கொடுத்ததுனால தான் புத்துக்கு பால் ஊற்றுறாங்க. யாரும் முட்டாளுங்க கிடையாது. பால் ஊற்றுறவங்கெல்லாம் அறியாமல் இருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. எங்களை மாதிரி 4 பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. யாரையா கேட்டு தெரிஞ்சிக்காம அவனுங்களாவே ஆராய்ச்சி பண்ணிக்கின்னு அவனுங்களாவே அந்த முட்டாள்தனமாக போய் புத்தில் பால் ஊற்றுறாங்களேன்னு சொல்லி திட்டிப்பாங்க, சொல்லுவாங்க. இதுதான் ரீசன். நன்றி, வணக்கம்.